மோடி அவர்கள் இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. அதை புதுப்பித்து இன்றைக்கி ஒரு இந்திய நாட்டில் ஒரு பிரதமர் வந்து புதுப்பிச்சு மக்களுக்கெல்லாம் அதை சப்மிட் பண்ணாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிலை தான். அதை நம்ம ஏற்றுக்கிறதா செய்யணும். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த மக்கள்லாம். இன்றைக்கி தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் 110 விதிகளை வந்து தமிழக மீனவருக்கு பல்வேறு உதவிகள் பண்ணியிருக்காங்க. 150 துறைமுகம், அதே போல் பாசி வளர்ப்பு, அதை எப்படி பார்க்குறீங்க? 110 விதியின் கீழ் உள்ள ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? நான் உங்களுக்கு பத்திரிகை கேட்குறேன். கடந்த ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னால் ஆண்டவங்களுக்கு 110 விதியின் கீழ்னு சொன்னால் வெறும் அறிவிப்பு மட்டுமே, செயல்பாடு கிடையாது. இது மக்களை வந்து ஏமாத்த இத்தனை கோடி 10,000 கோடி 5,000 கோடி அள்ளி வீசுவாங்க. ஆனால் அது ஒன்றும் நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், நடக்காது. இது என்னங்க தப்பு பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் அவங்க மனுஷியா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கச்சத்தீவை வந்து தாரவாத்து கொடுத்தது காங்கிரஸ் திமுகன்னு சொல்லி உலகம் பூரா மக்கள் பூரா எல்லா நாட்டுக்கும் தெரியும், எல்லா முதலமைச்சருக்கும் தெரியும், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்போ வந்து நீங்கள் தீர்மானம் போட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு நினைத்தா மட்டும்தான் கச்சத்தீவை மீட்க முடியும். அது பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டும் நீக்க முடியும். அது பரிசீலனைக்கு உள்ளதாக நான் கேள்விப்படுகிறேன். நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சரால் நிச்சயம் மீட்க முடியாது. ஏன்னா அவங்க தான் தாராவாத்து கொடுத்தது கச்சத்தீவை. இது உங்களுக்கு பத்திரிக்கை தெரியும், எல்லாருக்கும் தெரியுமே. அதனால் இந்த மக்களெல்லாம் தேர்தல் வர்றதுனால என்ன வேணாலும் சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்னு 26 தேர்தலில் வந்து கூட்டணி யாரோட அந்த காலகட்டத்தில் சொல்லுவோமே. இப்போ என்ன அவசரம், 1 வருஷம் இருக்குல்ல. அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தமிழக மக்கள் முன்னேற்றங்களும் கூட்டணி அமையும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.